ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நேட்னா என்னன்றது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நேட்னா என்னென்னா நெட்வொர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன். ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். இருந்தும் வந்து ஒரு கொஞ்சம் கிளியராக ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். இந்த இமேஜில் பார்க்குற மாதிரி ஒரு சுவிட்சு, ஓகேங்களா? அதில் வந்து விக்னேஷ்னு ஒரு சிஸ்டம், மோகன் ஒன்று, ராம்னு ஒரு 3 பிசி கனெக்ட் ஆகிருக்கு. இது அந்த சிஸ்டத்துக்கான ப்ரைவேட் ஐபி. அதேமாரி இதுவும் அந்த சிஸ்டத்துக்கான ப்ரைவேட் ஐபி. இந்த மோகனோட பிசியோட ப்ரைவேட் ஐபி இது. இது வந்து இது வந்து சுவிட்சு, ஓகேங்களா? 18 போர்ட் சுவிட்சு. ரியல் டைமில் இருக்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இது வந்து ரவுட்டர், ஓகேங்களா? ஒரு ரவுட்டரில் ஆல்ரெடி வந்து பப்ளிக் ஐபினா என்ன, ப்ரைவேட் ஐபினான்றதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் அதனுடைய வீடியோட லிங்க் போடுறேன். அது பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ ப்ரைவேட் ஐபிங்க இருக்குது பார்த்தீங்களா? இந்த ப்ரைவேட் ஐபி இந்த ரூட்டரில் கான்ஃபிக் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரைவேட் ஐபி மூலமாக தான் இங்கே இருக்க எல்லா சிஸ்டத்துக்கும் ஐபி ப்ரொவைட் பண்ணுது, ஓகேங்களா? இந்த பப்ளிக் ஐபின்றது நம்ம ஐஎஸ்பி இருக்காங்க பார்த்தீங்களா, ஜியோ, ஏர்டெல், அப்புறம் டிக்கு அது மாதிரி நிறைய இருக்காங்கள்ல, அவங்க கொடுக்குற ஐபி தான் இந்த பப்ளிக் ஐபி, ஓகேங்களா? இப்போது இதில் நம்ம இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கோம். இப்போ இந்த ஆர்கிடெக்சரை பார்த்துக்குங்க. இப்போது இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே ஓரளவுக்கு புரிஞ்சிடும். இப்போது விக்னேஷ்ன்றவர் என்ன பண்ணுறாருன்னா, கூகுள் கிட்ட அதாவது இன்டர்நெட் அக்சஸ் பண்ணுவோன்னா, இவருடைய ஐபி வந்து 192.168.126 ஐபி. எதுவான இருக்கலாம். இதில் ரூட்டரில் என்ன கான்ஃபிக் பண்ணி டிஹெச்சிபி மூலியமாவோ இல்லைனா ஸ்டாட்டிக்காவோ ஐபி அசைன் பண்ணுறோமோ சிஸ்டத்தில், அது மூலமாக தான் ஒவ்வொரு பிசிக்கு அசைன் ஆகும் ப்ரைவேட் ஐபி, சரிங்களா? இப்போது இந்த ஒரு வெப்சைட் அக்சஸ் பண்ணுறோம், இல்லை கூகுள்னு சர்ச் பண்ணி தேடுறோன்னா, அது என்ன பண்ணுன்னா, சுவிட்சிலேருந்து ரவுட்டர் வந்து இந்த ஐபி மூலமாக தான் ப்ரைவேட் ஐபி, எந்த ஐபி மூலமாக 126 ஐபி மூலமாக தான் ரூட்டருக்கு வரும். ரூட்டர் என்ன பண்ணும், ஒரே ஒரு பப்ளிக் ஐபி தானே இருக்குது, அது மூலமாக தான் நம்ம ஐஎஸ்பி மூலயமா அந்த ஐபி 105.11.0.5லேருந்து ஐஎஸ்பி என்ன பண்ணுவோன்னா, இன்டர்நெட் அதாவது கூகுளுக்கு போகும். கூகுளில் சர்ச் பண்ணும் நம்ம தேடுறத. எக்ஸாம்பிளாக வந்து ஏதோ நியூ மூவிஸ்ன்னு போடுறோன்னா வச்சுக்கோங்களேன், அது வந்து கூகுளில் சர்ச் பண்ணும். கூகுள் மறுபடியும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது பார்த்தீங்களா? அப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணக்குள்ளே இன்னார் தான் கேட்டாருன்றது வந்து, அதாவது விக்னேஷ் தான் கேட்டாருன்றது இந்த ரூட்டருக்கு தெரியாது. அந்த இடத்த யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக, யாருன்னு கண்டுபிடிச்சி அந்த சிஸ்டத்துக்கு மறுபடியும் ரீப்ளே கொடுக்கறதுக்காக, இப்போது நியூ மூவிஸ்ன்றது இந்த விக்னேஷ் தான் டைப் பண்ணார், ஓகேங்க? கூகுளில் அதை மறுபடியும் அது வந்து இந்த ஐபி மூலமாக இங்கே வந்துடுது, ஓகேங்களா? ரூட்டர் வரையும் ப்ரைவேட் ஐபி ஆகிட்டு, ப்ரைவேட் ஐபிலேருந்து பப்ளிக் ஐபியாக கன்வெர்ட் ஆகி மறுபடியும் வந்து பப்ளிக் ஐபியாக கன்வெர்ட் ஆகாது, அது ஆல்ரெடி கான்ஃபிக் பண்ணியிருக்கோம். அது மூலமாக அக்சஸ் பண்ணி மறுபடியும் என்ன பண்ணுது, ரூட்டருக்கு போயிட்டு ரூட்டர் என்ன பண்ணுதுன்னா, யார் கேட்டாங்கன்றத இந்த நேட் ஸ்டோரேஜில் தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டோர் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? அது மூலமாக ரெஸ்பான்ஸ் பண்ணும். இதனுடைய ஃபுல் வீடியோ நான் வந்து இந்த ஆல்ரெடி கான்ஃபிக் அதாவது போட்டிருக்க வீடியோ இருக்குது. அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயோ கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.